Hi friends, welcome to my channel. PGTRB preparation தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரா டாபிக் தான் நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பேசிஸ் அண்ட் டைமென்ஷனுடைய டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸு ப்ளஸ் தியரம்ஸு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Basis and dimension definition. Let V be a vector space over F. A subset S of V is said to be a linearly dependent or simply dependent சொல்லலாம். If there exists a distinct vectors alpha 1, alpha 2 and so on alpha n in S and scalar C1, C2 and so on Cn in F. Not all of which are 0. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்கேலார்ஸ் ஏதாவது ஒரு உறுப்பு ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஜீரோவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. such that C1 alpha 1 plus C2 alpha 2 plus and so on Cn alpha n equal to 0வாக இருந்ததுன்னா இந்த செட் வந்து not linearly dependent is called linearly independent சொல்லலாம். If this set S contain only finitely many vectors இருந்தது அப்படின்னாக்கா alpha 1 and so on alpha nங்கிறது sometimes இது வந்து இந்த alpha 1 alpha 2 வந்து டிபெண்டண்டாக இருக்கலாம், டிபெண்டண்டாகவும் இருக்கலாம் ஆர் இண்டிபெண்டாகவும் இருக்கலாம். finitely vectors இருந்தது அப்படின்னாக்கா inserted the saying S is a dependent or independent சொல்லலாம். அடுத்ததாக ஒரு நோட்டு, இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். A set S of vectors is linearly independent if and only if each finite subset of S is linearly independent. finite subset இருந்தது அப்படின்னாக்கா அது linear independent சொல்லலாம். if and only if any distinct vectors alpha 1 and so on alpha nங்கிறது Sல இருக்கு. C1 alpha 1 plus C2 alpha 2 plus and so on Cn alpha n equal to 0, Ci equal to 0, Ci equal I equal to 0னாக்கா Cங்கிற வெக்டார்ஸ் ஸ்கேலார்ஸ் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்கும். அடுத்ததாக ஒரு டெஃபினேஷன். let V be a vector space. A basis for V is a linearly independent set of vectors in V which spans the space V. The space V is finite dimensional if it has a finite basis அப்படின்னு சொல்லலாம். அதாவது Vங்கிற ஒரு வெக்டார் பேஸில் Vங்கிறது ஒரு பேசிஸாக இருக்குது. இது லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டார்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா Vங்கிறதுக்குள்ளே அதற்கான ஒரு ஸ்பேஸை வந்து ஸ்பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பேன் பண்ணுற தி ஸ்பேஸ் தான் Vன்னு சொல்கிறாங்க. இது ஃபைனைட் டைமென்ஷனல் ஃபைனைட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Theorem. Let V be a vector space which is spanned by a finite set of vectors beta 1, beta 2 and so on beta m. Then only independent set of vectors in V is a finite and contains no more than m elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vங்கிற vector space அது ஒரு finite set of vectors span பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி span then any independent set of vectors in Vல இருக்கு. இது வந்து finite and contains no more than, அதாவது அதுக்கு m விட அதிகபட்சமாக எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். To prove the theorem, we show that every subset S of V which contains more than m vectors is linearly independent இருந்தது அப்படின்னாக்கா let Sங்கிறது சச்சிய ஒரு செட்டு. Sங்கிறதுல ஒரு செட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வெக்டார்ஸ் இருக்குது, alpha 1 alpha 2 and so on alpha n where n greater than m, அதாவது m விட அதிகமாக நமக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ n பெருசாக தான் இருக்கணும். அப்போ n greater than m since beta 1 and so on beta m span V, அதாவது பீட்டாங்கிற ஒரு செட்டையும் ஸ்பேன் பண்ணுது. இதுவும் ஒரு வெக்டார்ஸ். there exists a scalars aij in Fல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்க alpha j equal to summation I equal to 1 to m aij beta I அப்படின்னு எழுதுகிறோம். for any n scalars x1 x2 and so on xn we have x1 alpha 1 plus and so on xn alpha n equal to summation j equal to 1 to n xj alpha j summation j equal to 1 to n
ஜேயுடைய பார்ட்டு நாம் எக்ஸு ஜே தனியாக எழுதுகிறோம். சமேஷன் I = 1 to m ஏஐஜே பீட்டா ஐ அப்படிங்கிறத நாம் தனியாக எழுதுகிறோம். அப்போ ரெண்டு சம்மேஷனையும் நாம் ஒன்றா கொண்டு வந்துட்டோம்னாக்கா சம்மேஷன் ஓவர் ஜே 1 to n I 1 to m இருக்கும்போது ஏஐஜே எக்ஸுஜே இன்ட்டு பீட்டா ஐன்னு எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷன் I = 1 to m வச்சுக்கிட்டு அதற்குள்ள ஜேங்கிற சம்மேஷனை நாம் கவர் பண்ணுறோம். சம்மேஷன் J = 1 to n ஏஐஜே எக்ஸுஜே இன்ட்டு பீட்டா ஐ. இது ஏன் எம்ங்கிற சம்மேஷனை நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா n வந்து எம்மை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சின்ஸ் n greater than m தியரம் 6 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தியரம் 6 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா if A is an m cross n matrix and m less than n இருக்கும்போது இதனுடைய homogeneous system of linear equation AX = 0 has a non-trivial solution அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரிசல்ட்டை நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். since n greater than m இருக்கும்போது which implies there exists a scalars x1 x2 and so on xn not all 0 அப்படியா இருக்கும்போது AX = 0ங்கிற ஃபார்மேட்டில் சம்மேஷன் J = 1 to n aij xj = 0. 1ங்கிறது ஐயோடைய லிமிட்டு 1 to m வரையிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. hence x1 alpha 1 plus x2 alpha 2 plus and so on plus xn alpha n = 0. இது லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா நாட் ஆல் ஜீரோவாக இருக்கும்போது அதாவது எல்லாமே ஜீரோவாக இல்லை ஆனால் ஸ்கேலாஸு ஜீரோவாக இருக்கும்போது இந்த மாதிரி எழுதலாம். இது ஒரு லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டுங்கிறத நாம் ஒரு டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். அதுபடி நாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிஸ் அண்ட் டைமென்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸு அண்ட் டெஃபினேஷன்ஸு எக்ஸாம்பிள்ஸு நோட்டு பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நிறைய கராலரிஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் PGTRBயில் பாஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.